So welcome back GFam. How are you all and assalamu alaikum and good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, குட் ஆஃப்டர்நூனுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடிக்கிற வேலைக்கு இந்த பாகிஸ்தானிக்காரங்களாம் பாருங்கள், இந்த ப்ளம்பிங் எலக்ட்ரிஷியன் வேலைக்காக ஏதாவது சவுதி வந்துட மாட்டாங்களா, நம்ம வேலை செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம். முதல் ஆர்டர் இதை தான் ரூம் கிட்ட வந்து எடுத்து முதல் ஆர்டரே வந்து நமக்கு இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தூக்கி கிடச்சிட்டான். இங்கிட்டு உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி பாருங்க, பிலீஸ் போர்சிட்டான். உடனடியாக இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், வாங்க போகலாம். போயிட்டு உடனடியாக போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ஓடி வருவோம். முதல் ஆர்டர் ஏன் அவ்வளோ தூரம் தூக்கி போட்டான்னு தெரில. ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுற டைம் அதெல்லாம். எனிவே ஸோ வாங்க எங்கேயோ இன்றைக்கி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். நேற்று ஒரு நாள் நான் லீவ் போட்டுட்டேன் ஜிஃபேம். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே பூந்தோடனே லெஃப்ட் சைடில் வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுப்போம். அண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளோட நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நேற்று ஆக்சுவலாக வயிறு ஒரு மாதிரியாக கலக்குது, ரொம்ப ஒரு இந்த தூக்கம்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் அநியத்துக்கு உடம்பெல்லாம் டயர்ட் ஆகிடும் தெரியுமா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததால் நேற்று நான் வைத்தால அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு லீவ் போட்டேன். 2 டே நம்மளது இன்வாலிட் டே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்வாலிட் ஆக்காமல் எப்படியாச்சும் டக்குன்னு ஓட்டிடணும். வாங்க ஷவர்மா அது இதுன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 7-8 ஐட்டம். வண்டி செம சூடாக இருக்குது, அதனால் இப்போ ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஏசி ஓட்டு இந்த ஒரு ஆர்டருக்குன்னு கொஞ்சம் கூலிங் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலாக இதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். கட்டி முடிக்கும் போது ரொம்ப ஹெவியாக காசு வருது. ஸோ இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வேறு கார் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் சரண்டர் பண்ணிவிடுவேன். ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு. எப்போ சரண்டர் பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. ஸோ சரண்டர் பண்ணிவிட்டு வேறு கார் சீப்பாக லோ பட்ஜெட்டில் செகண்ட் ஹேண்டே எடுத்துக்கலாம். புதுசு தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் மந்த்லி நம்ம எடுக்கிற சம்பளத்தில் கிட்டத்தட்ட 40,000 45,000 ரூபா இதுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டே போயிடுது. அப்படிங்கக்குள்ளே நம்ம ஊரில் அதை வச்சு எவ்வளவோ பண்ணலாம். ஒய்ஃப் நகை பேங்க்லலாம் இருக்குது, அதை நம்ம மூட்டி எடுத்துடலாம் பேசாமல். அவசரப்பட்டு கொஞ்சம் கால் இதில் விட்டேன். பட் ஓகே, மறுபடியும் மீண்டும் வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஜிஃபேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பி ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். 16 கிலோமீட்டர் தூரமும். ஆக்சுவலாக 18 கிலோமீட்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மேப் ஓப்பன் பண்ண உடனே ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டே இருந்தேன். எக்ஸிட் 10க்கு போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்ஸிட் 10 கிட்ட வந்துட்டேன். அடுத்த ஆர்டர் வந்து நமக்கு கிடச்சிச்சு, லார்ஜ் ஆர்டரு. ஸோ ஒரு 5 ரியால் கிடைக்கும் இது ஆன் டைமில் கொண்டு போய் கொடுத்தோம்னா. ஸோ வாங்க குடுன்னு ஓடி போய்ட்டு இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எத்தனை முடியும்னு சொல்லி தெரியல. பிகாஸ் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து காலைல 4 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஷிஃப்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு போய்ட்டு டைமுக்கு தூங்கிட்டு காலைல 3:30 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு அகைன் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். எப்படியும் 12 மணிக்கு 12:10க்கு தாங்க ஆஃபே பண்ண முடியும். உடனே தூங்கிட்டு இமீடியட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் 3:30 மணிக்கு 3.5 மணி நேரம் தான் நமக்கு தூக்கம் கிடைக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தூக்கம் அந்த ஃபுல்ஃபில் ஆகிற அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறனோ. நாளைக்கு மார்னிங் அப்படிங்கிறதால யாஸ்மின் ஏரியாவில் ஓட்டினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னும் 2 நாளில் நம்ம வந்து ரூம் ஆல்சோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் கிட்ட தான், ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அந்த ரூமுக்கு ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே போகிறோம். சேலரி எடுத்து அவங்களுக்கு மறுபடியும் நம்ம கொடுத்தாகணும். அண்டு ஏற்கனவே பத்தாவில் வேறு நம்ம தங்கியிருந்தோங்க. அதில் வேறு ஒரு சம்திங் 200 ரியால் கிட்ட எவ்வளோ கொடுக்கணும். இந்தியா காசு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவர் வேறு நம்பர் அனுப்பிச்சிருந்தார். அந்த நேரம் பார்த்து தான் நம்மளுக்கு சிக்கல். கரெக்டாக கையில் காசு இருக்கும்போது கேட்டேன். அவர் ரொம்ப லேட்டாக தான் நம்பர் அனுப்பிச்சுட்ருந்தார். அவர் அனுப்பிச்சுட்ருந்தாரு. அதை நான் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன் மெசேஜை. ஸோ அவங்க வேறு நினச்சிட்டே இருப்பாங்க, இன்னும் கொடுக்காம ஏமாற்றிட்டு சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வேறு இந்த சம்பளம் வந்தோடனே முதல்ல எல்லாரோட பிரச்சனையும் கிளியர் பண்ணணுங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே மைண்டு ரிலாக்ஸாக உட்காரணும், எந்த ஒரு பாரமும் உள்ளே வச்சிக்காமல். அவ்வளோதான். பைசா வருது, எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேதுங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எப்படியாவது எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடணும். நிறைய கெட்ட பேர் உருவாகிடுச்சு. அப்போ என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போது இந்த 2வது ஆர்டர் இப்போ தான் தூக்கியிருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சுங்க. பார்த்துக்கலாம் வாங்க. இது 3 கிலோமீட்டர் தான் பக்கத்தில். உடனே நம்ம இமீடியட்டாக கொடுத்து முடிச்சிடலாம். 3வது ஆர்டருக்கு அப்புறம் வெயிட் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஸோ 5வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே KFCலேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த KFCலேருந்து எடுத்துகிட்டு போவோம். ஆக்சுவலாக சிட்டி விட்டு அவுட்டரில் தள்ளிட்டோம், என்ன பண்ணுறது. அண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். எத்தனை தூரம் பாருங்கள், வெறும் 800 மீட்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜஸ்ட் அப்படியே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி தான் வளைச்சி இந்த பேங்க்குக்கு அந்தாண்டு உள்ளே பூந்து குடுன்னு ஓடுவோம். போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அகெயின் வந்து இங்கே நின்னாலும் நிற்கலாம், இல்லைனாலும் இல்லை, எப்படி வேணாலும் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க. டெலிவரின்னு பார்த்து பத்திரமா ஓட்ட வேண்டியிருக்குங்க. சவுதியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வரும்போது இடம் கேட்டானா தயவு செஞ்சு அவன்கிட்ட கொடுத்துருங்க. முறைக்கிறதோ போகிறதோ வச்சுக்காதீங்க. அப்படியே வருவான் கிட்ட வந்து டாப்புன்னு ஒரு அணை அணைச்சிட்டு வண்டியை காலி பண்ணி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் ரீசனாக நடந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அவரோட ஃப்ரெண்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பார்த்தேன். அடிச்சு டிவைட் மேலே ஏறி கம்பத்தில் இடிச்சு வண்டி எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டான் அவன்.
ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் யார் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களாம் ஓட்டி அதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எங்கே எப்படி ஓட்டணும், எங்கே எப்படி நம்ம இது பண்ணிக்கணும்னு சொல்லி சமாளிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். புதுசாக வர்றவங்க கொஞ்சம் தயக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா வெல் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் எதுவுமே இது பண்ணாதீங்க. ஸோ அவசரப்படாதீங்க, நிதானமாகவே ஓட்டுங்க. ஸ்லோ ட்ராக்லேயே வைங்க, அப்புறம் நடு ட்ராக்கில் வைங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கில் உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க வண்டியை. பிகாஸ் ரொம்ப டேஞ்சரில் முடியறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. எங்கடா இந்த பில்டிங்கில் தான் மேலே கொடுக்கணும் போல இருக்குது. அடம்பையால் இங்கே நான் ஒரு வாட்டி வந்திருக்கேங்க, ரொம்ப ரேராக. ஸோ நீங்களாம் வந்து பார்த்து பத்திரமா இருங்க. பிகாஸ் வருவான் அப்படியே அணைச்சி டப்புன்னு நம்மளை பயமுறுத்தி விட்டு போயிடுவான். இடிக்கலைனாலும் பயமுறுத்திடுவான். இருந்தாலும் நம்மளை அணைக்கிறேன் பயம் முட்டுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் டச்சப்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்த அந்த பதட்டத்தில் வண்டியை கொண்டு போய் எங்கேயோ விட்ட சீன்லாம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போவோம், மேலே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். மேம் என்ன தான் நம்ம வந்து அவுட் பண்ணிட்டாலும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்று 10 மினிட்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு ஊருக்குள்ளே போய் மாட்டுவானே, ஜோன் பார்த்தா ரெட்டில் இருக்குது, இங்கேயும் ஆர்டர் ஜோன் தான் சொல்லி காட்டுது. அதனால் எடுத்துட்டேன். கேஎஃப்சிலேருந்து எடுத்தேன், பின்னாடி கொடுத்தேன். இப்போ இந்த லெமோனா ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அந்தாண்டு ஜஸ்ட் கிட்ட போயிட்டு மறுபடியும் அங்கே வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஓடி வந்துடுவேன் இங்கே. ஆஹா, இந்த வாட்டி அந்தாண்ட போயிட்டேன்னா அகைன் நியூட்டன் அடிச்சினால வர முடியுமா இங்கே? இப்போ அதுதான் ஒரு பெரிய கேள்வி. சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இந்த பக்கம் வந்து தான் ஆகணும். இல்லை ஆர்டர் வரலன்னா போக வேண்டியதான். வாங்க, அந்த லெமோனா ரெஸ்டாரண்ட்டும் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். கப்ஸா தான் இங்கேயும், இந்த கப்ஸா ரைஸ் தான் இங்கேயும் ஃபேமஸ்ஸு. கப்ஸா மந்தி இதுதான். ஆர்டர் ரெடின்னு ஆல்ரெடி மெசேஜ் வந்துருச்சு, அப்படியே நடந்தே வந்துட்டேன். வாங்க போகலாம். இது ஐ திங்க் ஸோ 7வது ஆர்டர்னு நினைக்கிறேன். ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 7 கிடையாது, இந்த ஏரியாக்குள்ளே 7 முடிச்சாச்சு. ஸோ இப்போது ஊர் பக்கம் நோக்கி உள்ளுக்குள்ளே போகலாம். ஏன்னா அவுட்டர்லேயே இருக்கிறோம். அப்பா கேமரா சிக்னல் வந்துருச்சு. கேமரா சிக்னல் வரல, மொபைல் கேமரா இருந்துச்சு மேலே, அதனால் ஃபோனை கட் பண்ணிட்டு கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ அகைன் நம்ம சிட்டிக்குள்ளே கிளம்பலாம். ஸோ கிளம்பி டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்போம். எப்படியாவது டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நாள் வேறு லீவ் போட்டுட்டேன். அந்த 20 ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டி ரெக்கவர் பண்ணணும். 10 நாளில் ஒரு நாள் லீவ் போட்டால் 9 நாள் ஆச்சு. 12வது நாளில் மறுபடியும் ஒரு லீவ் போட்டுட்டேன். 13வது நாள் சம்திங், ஆமாம் 14வது நாளில் ஒரு லீவ் போட்டேன். ஸோ இந்த மாதமே 2 லீவ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் போட முடியாது. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்னிங் வேறு கொடுத்து அனுப்பியிருக்காப்புல பயப்புல. அதனால் இப்போ எப்படியாச்சும் மாங்குன்னு ஓட்டணும். ஓட்டிட்டு இந்த ஆர்டர் நம்ம எப்படியாச்சும் இந்த 600 டார்கெட் அப்படின்றத 600க்கு மேலே 1ஆவது பண்ணணும். அதுக்கு கீழே 1 குறைஞ்சா ரொம்ப டேஞ்சர். 1 எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஓடி அண்ணன் வெளியே வந்துடுவார் இன்னும் 4 நாளில். அதுக்கப்புறம் இருக்குது வச்சு செய்வோம். இன்னும் 3 நாள் தான், வெளியே வந்துடுவார். வந்துட்டாருன்னா அடிச்சு நோவு கட் பண்ணலாம். நம்ம மாற்றி போட்டு வண்டியை ஓட்டுவோம். ஸோ ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அபோவ் 600 தாராளமாக தாண்டுவோம். ஸோ வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மளோட ஒர்க்கை. லெட்ஸ் கோ ஃபேம்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி வந்தாச்சு. 8வது ஆர்டரு நம்ம ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலேயாவது பக்கமாக கொடுக்குறானான்னு பார்ப்போம். இது எங்கேயுமே இல்லை, அப்படியே பின்னாடி. அவள் தான் கஸ்டமர் வீடு. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியல உங்களுக்கு. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. வெறும் 488 மீட்டர் தான் காமிச்சிச்சு. மேபி இந்த சந்து வழியாக பின்னாடி எங்கேயும் இருக்கலாம். ஸோ இந்த ECRUன்ற இந்த ஒரு கேஃபே. ஸோ இந்த கேஃபேக்குள்ளே போய்ட்டு இப்போ காஃபி தூக்கிட்டு வரலாம். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 9வது ஆர்டர் ஐ திங்க் ஸோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 9வது ஆர்டர் கொஞ்சம் 6 கிலோமீட்டர் குருநாதா மால் கிட்ட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஸோ இன்னும் ஒரு 1.9 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இறக்கி விட்ருவோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வண்டிகளை நம்ம என்னென்னு சொல்லிட்டு ஆர்டர்களை என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. அண்ட் இன்னொரு சின்ன ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கார் பிஸ்னஸும் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் டெல்லியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்கொயரி தான் பண்ணுறாங்க. டைம் வேஸ்ட்டு தான் ஆகுது. வெறும் இன்கொயரி தேடி இது கொஞ்சம் அனுப்புங்களேன், அதை அனுப்புங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் ஊருப்பட்ட பேருக்கு கார்ஸை இங்கே இருக்கிற நான் பிஸி ஷெடியூலில் அதையுமே பார்த்து நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓகே ப்ரோ, ஸோ நான் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரி ப்ரோ, அம்மா வீட்டில் கலந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை குயிட் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். ஸோ எந்த வண்டி அவைலபிளாக இருக்கோ குரூப்பில் போடுவேன். வேணுன்றவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அதை எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஆஸ் இட் இஸ் ரா கண்டிஷனில் பம்பரில் ஸ்க்ராச்சஸ்ஸு, கிராக்கு அது இதுன்னு எது இருந்தாலும் அப்படியே தூக்கி போடுவோம். ஆனால் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது வண்டி இப்படி காமிச்சிருவோம், இதுதான் ரா கண்டிஷனு. பட் இது உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் ஆகி பக்காவாக வந்து டெலிவரி ஆகும்போது சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. இருந்தாலும் பார்ப்போம், வேணுன்றவங்க ஜென்யூனாக வாங்குறவங்க என்றைக்கு இருந்தாலும் வருவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதம் 600 தாண்டணும். 2 நாள் லீவ் போட்டதால் கொஞ்சம் சொதப்பிச்சு. இப்போ அந்த 2 நாள் போட்டதை, ஃபஸ்ட்டு லீவ் போட்டதை நம்ம ஆர்டர் வந்து கவரப் பண்ணிட்டோம். இப்போ 2வது வந்து வந்துருக்குல்ல, ஸோ அதை தான் இப்போ நம்ம கவரப் பண்ணணும். ஏன்னா சுத்தமாக ஓட்டல. அன்றைக்காவது நான் லீவ் போட்டேன்னா 10 ஆர்டர் ஓட்டிட்டு போட்டேன்.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம எதுவுமே நேற்றுலாம் ஓட்டவே இல்லை. ஸோ அதனால் அது எப்படியாவது நம்ம கவர் அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இந்த மேப்புக்கு வேறு பாருங்கள் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. எங்கேனாச்சும் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள், எங்கன்னா ரூட்டை காட்டுதா பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரியும் ஆகிடும். அது வேறு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. எனிவே ஸோ வாங்க இதை அப்படியே போய்ட்டு டக்குன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு ஓடி வரலாம் ஜிஃபேம். இன்றைக்கி என்னன்னு தெரில, நம்மளை தூரமாக வச்சு செஞ்சிகிட்ருக்கான். இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏதோ ஒன்று 2 தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள் மறுபடியும் 12 கிலோமீட்டர் தூக்கி போட்டோம். எப்போப்பா வச்சு செய்கிறானே வேறு வழியில் எது. வாங்க 12 மணி வரைக்கும் நம்ம பண்ணி தானே ஆகணும். ப்ளஸ் நாளைக்கு நம்மளுக்கு மார்னிங் டியூட்டிங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓடணும். விடிகாலை 4 மணிலேருந்து எடுத்து நமக்கு வந்து இப்போது இது வரைக்கும் வேலை. என்ன சொல்கிறது, மதியம் 3 மணி வரைக்கும் வேலை. என்ன பண்ணுறது, வாங்கிட்டு போகலாம் வாங்க இங்கேருந்து. ஃபேம்ஸ் ஒரு வழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எத்தனாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 13வது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 14வது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்கேன். யாஸ்மின்ன்ற நம்மளோட ஏரியாவில் கொண்டு வந்துருச்சிங்க அல்டிமேட்டாக. இப்போ கூட நீங்கள் ஓடி போய்ட்டு அடுத்தது பிக்கப் பண்ண ஒரு 800 மீட்டர்னு என்னமோ வந்துச்சு. ஃபெலாஃபில் அப்படின்னு ஒரு கடை, இந்த 900 மீட்டர் தான் காட்டுது. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் அப்புறம் லொக்கேஷனாக. வாங்க ஓடி போய்ட்டு இந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். விட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம கவரப் பண்ணணும். வண்டி வாடகை வேறு கொடுக்கணுங்க. 30ஆம் தேதி வாடகை, புரியுதுங்களா? ஆனால் 15ஆம் தேதி தான் சம்பளம் அடுத்த மாதம். அதனால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இந்த ஒரு சம்பளம் வாங்குற வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு நமக்கு. இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 15 சம்திங் 16வது எடுத்தனா 15வது எடுத்தனான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஐயோ போலீஸு உனக்கு கீழே வச்சுப்போம். புலிவரத்துக்கிட்ட வந்துட்டோம். பல மாதங்கள் கழித்து நம்ம புலிவரத்துக்கிட்ட ரவுண்ட் அடிக்க வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, வெறும் 4 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. டோட்டலாக இடம் க்ளோஸாக இருக்கிறதால எங்கெங்கேயோ போய்ட்டு சுற்றிட்டு வாங்குறாங்க. எல்லாம் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் இப்போ எங்கேயோ போய்ட்டு நடிச்சு வான்னு சொல்லி 12 கிலோமீட்டர் என்னை சுற்றி கூட்டிகிட்டு போகுது வெறும் 4 கிலோமீட்டர் லொக்கேஷனுக்கு. என்றைக்கு தான் இந்த இடத்த இவங்க சரி பண்ணி செய்ய போகிறாங்களோ தெரியல, பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ போய்ட்டு நம்ம யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்து அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரியாத் பார்க்குக்கு பின்னாடி போய்ட்டு பிக்கப் பண்ணணும். அங்கேருந்து 9 கிலோமீட்டர் வந்து ட்ராப் இருக்குது, ட்ராப் பண்ணலாம் வாங்க. அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஆப்பில் தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டெலிவரி ரியாத் பார்க்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். 9 கிலோமீட்டர் ஏற்கனவே 4 கிலோமீட்டருக்கு 12 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தாச்சு. இது 9 கிலோமீட்டர் 21 நிமிஷம்னு காட்டுது. நல்ல டிராஃபிக்கு. ஒரு எக்ஸிட்டாக அந்தாண்ட கொடுத்து வைக்காமல் இருக்காங்க. ரோட்டு ஓரமாக தான் இருந்தேன். அதை போய்ட்டு இப்படி பண்ணி வச்சு செம்மையாக சம்பவம் பண்ணுறாங்க. கடுப்பாகுது. இப்போ எப்படியாவது சீக்கிரமாக கொண்டு போய் அதை வேகமாக கொடுக்கணும். இந்த பக்கம் ஏன்டா வந்துன்னு இருக்குது. இப்போ ஐயப்பா நம்ம ஏரியா பக்கமே ஓட்டிகிட்டு போயிடலாம் போல் இருக்குது. இந்த பக்கம் ஓட்டக்கூடாது, கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது இடம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 19வது ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 12:20 ஆக போகுது. உங்களே பார்த்தா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு அடுத்து 3 ஹவர்ஸில் நமக்கு இருக்குது. அகெயின் மதியம் 3 மணி வரைக்கும் இன்னும் ஓட்டணும். ஸோ இன்றைக்கி நைட்டு தூங்கின மாதிரி தான். எப்படி இந்த ஷிஃப்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போக முடியாது. மதியம் காலையில் போய்ட்டு நைட்டெலாம் சீக்கிரமாக நான் வந்துடுவேன். பட் இந்த மாதிரி போய்ட்டு நான் எப்படி ஓட்டி என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. இப்போ இந்த நைட்டு தான் பிரச்சனை. இப்போது அப்படியே கண்டினியூஸ்லி முழிச்சிருந்து தான் ஓட்டி ஆகணும். அப்படியே தூங்கினாலும் 2 மணி நேரம் தான். இருக்கிற டயர்டுக்கு அப்படியே தூங்கிடுவோமோ அப்படின்னு வேறு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிப்போம். வேறு வழி இல்லை. லெட்ஸ் கோ ஜிஃபேம். இப்போ இந்த 19வது ஆர்டரை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். கைஸ் வெல்கம் பேக் அகெயின் இன் சேம் வீடியோ. மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது 3:47 AM. ஸோ 3:30 மணிக்கெலாம் 3:33க்கெலாம் லாகின் போயிட்டேன். நான் இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இந்த சினேரியோ பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே தெரியும். நடன ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ஒரு 12:30 மணி வரைக்குமே நான் தரையால் போட்டு என்ன சுற்ற வச்சுட்டாங்க. ஸோ நேற்று 19 ஆர்டர் தான் ஜீஃபம் ஆச்சு. ஒரு ஆர்டர் கம்மியாக தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேயே படுத்துட்டோம். அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் 4 மணிக்கெலாம் லாகின். 2 மணி நேரம் படுத்துட்டு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் போகிறதுக்கே போயிடும். பக்கத்தில் அண்ணன் ரூம் தான் இருந்துச்சு. பாயா செஞ்சுருந்தாங்க. 1/2 ரொட்டி மட்டும்தான் சாப்பிட்டேன். அதோட சரி அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ எந்திரிச்சிருக்கேன். லாகின்லாம் போயாச்சு. இப்போ அப்படியே ஏரியாக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் ஓட்டணும். விச் இஸ் 11 மணி நேரம் வருது. நேற்று 3 மணிலேருந்து எடுத்து இன்றைக்கி மதியம் 3 மணி வரைக்கும் நம்ம ஓட்டி ஆகணும். இதுக்கு நடுவில் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. 24 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ். ஸோ விச் இஸ் 22 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டி ஆகணும். வாங்க இப்போ ஊருக்குள்ளே போகலாம். கிடைக்கிற ஆர்டர் இப்போ அடிப்போம். ஏன்னா பிகாஸ் இப்போ டிராஃபிக்கில் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் காலியாக இருக்கும்போது அடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஸோ நல்லா கிடைக்கிற ட்ரிப் அடிச்சுக்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு டைம் இந்த டைமுக்குலாம் நான் ஆன் பண்ணுறேன். போகிறேன். எத்தனை ஆர்டர் வரும்னு தெரில. லெட்ஸ் செக். ஜி ஃபேம், ஸோ வி காட் அவர் ஃபஸ்ட் ஆர்டர். 3:50க்கு முதல் ஆர்டர் வந்திருக்கு. இத்தனை மணிக்கு யாரோ சாப்பாடு வர வச்சுருக்குறாங்க, இல்லை காஃபியா என்னன்னு சொல்லி தெரில. இது மார்னிங் டைம் அப்படிங்கிறதால நம்மளால் கெஸ் பண்ண முடியல சரியாக. ஸோ வாங்க, இப்போ நம்ம இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொண்டுட்டு போவோம். செம்ம உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி அப்படி நசுங்கி கிடக்குதுங்க உடம்புலாம். மனசும் அடிபட்டு கிடக்குது, உடம்பும் அடிபட்டு கிடக்குது. நாளையிலேருந்து சரியாயிடும். மதியம் 3 மணிக்கு மேலே 4 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க டியூட்டி. போய் நல்லா படுத்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் டேரெக்டாக 4 மணிக்கு தான் டியூட்டி. அதனால் பிரச்சனை இல்லை, நேரத்தோடு தூங்கிடலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. இப்போதைக்கு இல்லை 1.1 கிலோமீட்டர் தான் காடுது. இன்னும் 600 மீட்டர் தான் இருக்குது. 6 கிலோமீட்டருங்க. அண்ணன் ரூமுக்கிட்ட போகணும் மறுபடியும். நான் அந்த ஏரியாவிலேருந்து தான் ஓடி வரேன். மறுபடியும் அந்த ஏரியாக்கே துரத்துறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 4:30. ஸோ செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. எங்கே அப்படின்னா, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள், ஜான் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜான் பர்கர் தான் இப்போ வந்து போகிறோம். வாங்க செகண்ட் ஆர்டர் எடுப்போம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:30 ஆகுது. வாங்க ஜான் பர்கருக்கு ஓடுவோம் கொடுன்னு. லைட்டு போட்டுக்கலாம், இல்லைனா அதுக்கு ஒரு வாட்டி ஃபைன் அடித்து போடுவாங்க. அண்டு ஒரு பக்கம் லைட் எரியலைனாலும் ஃபைன் அடிப்பாங்க. அதையும் பார்த்துக்கங்க, ஓகேங்களா? சரி வாங்க, லெட்ஸ் கோ ஜி ஃபேம். டிராஃபிக் கம்மியாக இருக்கும்போது ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி சர்னு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குதுல. 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 3வது ஆர்டரில் இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையிலேருந்து எல்லாருமே வந்து பர்கர். ஸோ இந்த பர்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா 3:50க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்போலேருந்து இது வரைக்கும் பர்கர் தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். நான் எதிர்பார்த்து என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் காஃபி அது இதுன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ காஃபி பண்ணுன்னு ஆர்டர் பண்ணிட்டு கிளம்பி சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். காஃபிலாம் வர வீட்டிலே செஞ்சுக்கிறாங்களோ, வெறும் பர்கராக ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. எனிவே, ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பிக்கப் பண்ணிட்டேன். 3வது 4.7 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க பார்த்துக்கலாம். கொடுன்னு ஓடுவோம். இப்போ நம்ம போயிட்டு இதை டெலிவரி பண்ணுவோம். அப்படியே சன்ரைஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது. வாவ், செம. ஓ, கிட்டக்காரன் என்ன யோசிச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டு அந்த யாஸ்மினில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் நான் வந்து ஆரம்பித்தது. அங்கேருந்து வீட்டுக்கிட்டே தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, நம்ம வழக்கம் போல் நிற்கிற கேஎஃப்சி, மெக்டானல்ஸு, இந்த சந்துன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு தூக்கிட்டு வந்து போட்டு கடாச்சிட்டா. நம்மள என்ன பேசுகிறது தெரியல. நம்மளே லக்கில் இந்த ஏரியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்திங் 6வது ஆர்டரை இப்போ தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். காலிலேருந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. 6வதா 7வதா? 7வது இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 3 ரியால் டிப்ஸ் யாரோ கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக 4 ரியால் டிப்ஸு, 1 ரியால் ஒரு 3 ரியால் டிப்ஸ் வந்திருக்கு. எஸ், ஸோ 4 ரியால் டிப்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ 7வது ஆர்டர் வந்து இப்போ நம்ம கிளம்புறோம். அண்டு மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 7:10 ஆகுதுங்க. இப்போ தவர் அல் சலாதுலேருந்து ஒரு பன் ஐட்டங்கள் விற்கிற இடம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு 7வது ஆர்டர். இது வந்து பக்கத்தில் தான், 2.5 கிலோமீட்டர் தான். 12 கிலோமீட்டர்னு போட்டு நம்மளை தள்ளி அப்படியே தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. எனிவே, ஸோ இந்த பக்கம் ஓட்டியும் பழகிருச்சு இப்போ. அதனால் இந்த பக்கமே ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் சின்னதாக ஆர்டர் தான் வருது வெளியே கம்பேர் பண்ணக்குள்ள. ரொம்ப கொஞ்சம் சில டைம் எங்கேயும் பெரிய ஆர்டர்லாம் போட்டுடுறான். ஏன்னா நம்ம எல்லா டைமும் கிட்டே இருக்குன்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபிக்ஸட் சேலரி அப்படிங்கக்குள்ள அந்த டார்கெட்டை மட்டும்தான் இப்போ நம்ம நோக்கி ஓடிட்டுருக்கோம். தூரம் பக்கம்லாம் இப்போ பார்க்கல. மாதத்துக்கு வண்டிக்கு நான் இவ்வளோ பெட்ரோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆயில் சர்வீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், வெளியே நான் வாங்குகிற சாப்பாடு, இன்டர்நெட்லாம் ஸ்பெண்ட் பண்ண போக வண்டியோட ரெண்ட் வேறு எனக்கு இருக்குது. இது ஆக்சுவலாக ரெண்ட் இல்லை, நம்ம வந்து இப்போதைக்கு நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டால்மெண்ட்டில் சொந்தமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம், ஒரு 5000 கட்டி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கூட நான் கமெண்ட்டில் பார்த்தேன், அப்படிலாம் வந்து கிடைக்காது தம்பி, சேலரி சர்டிஃபிகேட்டு அது இதுன்னெலாம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏங்க, இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்குமா, இல்லை செட்டிங் போட்டு எடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டிலையும் அதுக்கான வழி இருக்குதுங்க. யாரும் எடுக்க முடியாமலாம் இல்லை. நான் ஒரு ஹவுஸ் சேவர் விசா வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் எடுக்க முடியும். பாதி பேருக்கு மேலே 90% பேர் எல்லாருமே இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 30,000 ரியால் வண்டி எடுக்கிறீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கட்டி முடிக்கும்போது 60,000 ரியாலாக அந்த வண்டி வந்து மாறி நிற்கும். 36 மாதம் 33 மாதம் கட்ட சொல்லியிருக்காங்க. 36 மாதம் ஆக்சுவலாக. ஆனால் கரெக்டாக கட்டினா கடைசி 3 மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் எடுத்த மாதிரி நீங்கள் போய்ட்டு யாரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. நான் இந்த வண்டியை ஒரு 3லேருந்து 4 மாதம் அடித்து துவச்சி ஒரு 40,000 ரியால் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை நான் சரண்டர் பண்ணிவிடுவேன். ரெடி கேஷ் கொடுத்து ஓன் வண்டி தான் நான் எடுப்பேன். அதுதான் பெனிஃபிட். இப்போதைக்கு என்கிட்ட ரெடி கேஷ் கொடுத்து வண்டி எடுக்கிறதுக்கு காசு இல்லாத ஒரு காரணத்தால் தான் இப்படி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ரெண்ட்டுக்கும் எடுத்துருக்கலாம். ரெண்ட்டுக்கும் எடுத்திருந்தாலும் அதே காசு தான்.
ஸோ அதனால் அப்படியே எல்லா கணக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு என்ன ப்ரோ 1500 வண்டிலாம் கிடைக்குது, 1300 400 கூட கிடைக்குது, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, புது வண்டி கிடைக்காது. ஸோ இது வந்து 2023 கடைசி கிட்டத்தட்ட 24 வண்டி இது. ஸோ புது வண்டியாக போதில் நமக்கு அந்த ஒரு காரணத்தால் தான் நான் எடுத்தேன். பிகாஸ் அழுத்தி பிடிச்சி வண்டி ஓட்டணும்னா வண்டி கண்டிஷனாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனாக இருக்கணும்னா பைசா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி வாங்க, ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம், நம்ம போயிட்டு பிக் பண்ணிட்டு கிளம்பலாம் ஆர்டர். வர வந்து பார்த்தீங்கன்னா கீட்டாவுடைய நடவடிக்கை சரியில்லை. கடந்த ஒரு 3 நாட்களாகவே இங்கே பாருங்கள் என்னை வெறுப்பேற்றும் விதமாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு எங்கடா இருக்க அப்படிம்மா, நான் இப்போ தாண்டா ஒரு ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன்ம்மா. சரின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். நான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பேன். எங்கடா இருக்க, அதாவது ஒரு முடிச்சிட்டேன்டா, 2வது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்டா அப்படிம்மா. என்னடா 2வதுங்கிற, சரி ஓகேடா, இதை விட்டுட்டு கால் பண்ணுவேன், என்னடா 3வது எடுத்துருக்கேன்டா அப்படிம்மா. நான் 1 பண்ணுறதுக்குள்ள அவன் 3 பண்ணுறான். எப்படி தான் அவங்களுக்கு பக்கத்தில் எப்படி பக்கமாக எப்படி தான் வருதுன்னு தெரில. அதை தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒன்ஸு தூரமாக இருக்கிறதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோன்னா ரிஜெக்ஷனே பண்ணாமல் எல்லாத்தையும் கொடுப்பா, நம்ம போய் தான் வேறு வழி இல்லை அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே என்ன எது டெலிவரி பாயே இருந்திருக்க மாட்டானா, கூட்டிகிட்டு வச்சு நம்மளை இங்கேருந்து இப்போ அங்கே அஜீஸியாக என்னோட ஜோனுக்கு முத இப்போ தான் போகிறேன். அங்கே தான் இருக்குது அஜீஸியாக. ஆனால் அவுட்ருங்க, அந்த ஏரியாவே எனக்கு பிடிக்காது தெரியுமா. இப்போ எப்படியாச்சும் அந்த ஏரியா விட்டு தப்பிச்சு ஓடி வரணும் தெரியுமா. இப்போ அதுதான் பெரிய போராட்டமே இருக்க போது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் அங்கே உருட்டிட்டு தான் வந்தாகணும். எடுத்தோடனே இப்போ விட்டுட்டு ஓடி வர முடியாது. ஆர்டர் வந்தால் ஓட்டலாம், தப்பு கிடையாது. வராது, அதுதான் பிரச்சனை. பட் இப்போ மார்னிங் டைமு மேபி டிஃபன் வர வாய்ப்புகள் எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏதோ ஒரு முடிவோடு தான் என் கொய்யால் இன்றைக்கி இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், அடுத்த கிலோமீட்டர் மறுபடியும் 16. போ, நீ சிட்டியை விட்டே நீ வெளியே போயிடுன்றான், இந்த பக்கம் வராதன்றான். இன்றைக்கி 3 நாளாவே நம்மளை வச்சு ஒரு மாதிரியாக தான் சம்பவம் பண்ணிகிட்ருக்கான், என்னன்னே தெரில. இதோட எத்தனை 16 போட்டு தாக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆஃப் பண்ணால் ஒரு நிமிஷம் கம்மியானா கூட அன்றைக்கி டே ஃபுல்லாக நீ வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். எத்தனை ஆர்டர் ஓட்டினோ அந்த ஆர்டருக்கு தாண்டா காசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இவ்வளோ அவுட்டரில் தூக்கிட்டு வந்து போட்டு பப்பா வச்சு சம்பவம் பண்ணுறோம். எப்படியாச்சும் இப்போ என் பழைய ஏரியா எஸ்கான் கிட்டே போகிறேன், அங்கேருந்து மெயின் ரோடை பிடிச்சி எப்படியாவது தப்பிச்சு ஓடணும். பாப்பம் தப்பிச்சு ஓட முடியுதான்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ண முடியும். பெட்ரோல் இதிலேயே பாருங்கள் எவ்வளோ போயிடுச்சு. ஃபுல் டேங்க் வச்சுருந்தேன், நல்லா அலைஞ்சே காலி ஆகிப்போச்சு. டைம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 14வது ஆர்டர் தான் தூக்கியிருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சிங்க. ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ தான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆர்டர் எதுவுமே வரல. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே கண்ணா சேர்ந்து சீட்டை சாச்சிட்டு படுத்துட்டேன். ஏசி ஓடிட்டுருக்கு, அது இதுன்னு எதுவுமே பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிச்சிச்சு. அப்போ தான் எழுந்திரிச்சு பார்க்குறேன். அப்படியே கண்ணாச்சும் வந்து கண்டினியூஸ் டியூட்டி வைக்கும்போது இப்படியே அள்ளு விடுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்றைக்கி ஒரு நாள் தான், மதியம் 3 மணிக்கெலாம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் வெறும் ஓட்ட போகிறோம். கண்டினியூஸ்லி வந்துடுதா, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த வாரம் எண்டில் மறுபடியும் கண்டினியூஸ் வரும். அப்போ எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில, மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக ஐ திங்க் ஸோ எத்தனாவது ஆர்டரு, 17வது ஆர்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம், 17வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இந்த கருப்பு கலர் கடையில் வந்து ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் மாதிரி இது 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 ஒரு பீஸ் கொடுத்தாங்க. மேபி திங்க் ஸோ இது ஸ்வீட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. என்னோட பார்க்க பப்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நல்லாயிருக்கும். வாங்க இந்த டெலிவரி ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. அண்டு சத்தியமாக டயர்டு, அப்படி ஒரு டயர்டு. என்னால் எந்த ஒரு வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ கூட மூஞ்சி பாருங்கள், எந்திரிக்க முடியல. இப்போ நான் எந்திரிக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, எந்திரிச்சு ஆகணும். 4 hours தான் தூங்கினேன். மறுபடியும் எழுந்துச்சி உட்காந்துக்கிட்டேன். பிகாஸ் மணி வந்து 10 மணிக்கெலாம் மறுபடியும் படுத்தா தான் மார்னிங் 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்புறம் மதியம் 3 மணி வரைக்கும் நம்மளால் ஓட்ட முடியுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக. அண்ட் ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுச்சு, டென்ஷன் ஆகிடுச்சிங்க. ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. ஐ திங்க் ஸோ 15வது 16வது ஆர்டர். அது வந்து மிலிட்ரி கேம்புக்குள்ளே வந்துச்சு, உம்மல் ஹம்மாம் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டாங்க. அங்கே போனோன்னு பார்த்தா என்னோட பேக்காமல் எக்ஸ்பயர் ஆகிருக்கு. கப்பல் கிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் தான் ரினியூவல் பண்ணுவாங்க. காசு நான் ரெடி பண்ணி கொடுத்தா தான் ரினியூவல் பண்ணுவாங்க. இது வேறு உள்ளே வந்துச்சு. உள்ளே போனோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இக்காமா கொடுத்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அது எப்படா கொடுத்துட்டு உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, சரி ஃபோனில் இருக்குது காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டேன். அதில் வந்து எக்ஸ்பயர் இப்படி நல்லா சீல் அடித்த மாதிரி எழுதியிருந்ததால் அதை வேறு போயிட்டு சுற்றி வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் இதுவாக விட்டானுங்க. அப்புறம் கிளம்பி உள்ளே போயிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு ரிட்டன் அப்புறம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு மாங்குன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பி வந்தோம். இந்த போலீஸ்காரங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒரு வாட்டி நீ பட்டினானுங்கன்னா இன்னொன்று
அவ்வளோ பெரிய விஷயம். போலீஸ்காரங்களால பிரச்சனை இல்லை, இவங்க மிலிட்ரி ஆர்மிக்காரங்க ப்ராப்பர் இது இல்லாமல் விட மாட்டாங்க. நான் கார்டாக எடுத்துன்னு போல கையில், அதுதான் பிரச்சனை. எக்ஸ்பயர் ஆகிருந்தாலுமே கார்டு, ஏன்னா பிகாஸ் 4 நாள் தான் ஆயிருக்கு எக்ஸ்பயர் ஆகி, அதுதான் விஷயம். ஸோ கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி மொபைலில் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நாள் டியூட்டி ஷெட்யூல் மாற்றி போடுறதுக்கே இந்த நிலமா இருக்குது. நேற்று நாள் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில. இனிமேல் கவரப் ஆகிடும். இந்த திடீர்னு ஒரு நாள் மாற்றுறாங்களே, அப்போ கண்டினியூஸ்லி ஓட்டும்போது இந்த மாதிரி ரொம்ப டல் ஆகிடும், நல்லா ஓட்ட முடியாது. இப்போ அடுத்தடுத்ததுலேருந்து நம்மளுக்கு மறுபடியும் கவரப் ஆகிடும். இருந்தாலும் எனக்கு மார்னிங்கோட இந்த அனதர் டே இருந்துச்சுல, அந்த இது மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அந்த டைமிங் அது செட் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம், அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2 டேஸ்க்கான ப்ளாக் ஒரு இதில் பார்க்க போகிறீங்க. எனிவே ஜி ஃபேம், ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சத்தியமாக இப்போ ரொம்ப டயர்டு. இப்போ இனிமேல் தான் நான் வீடியோ எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் அகைன் நான் வேலையை பார்க்கணும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஆல். பை பை. குட் நைட் ஜி ஃபேம்.